இங்கே தான் நல்லா வெயில் காயுது. டேடி இதே வாங்கி போடுறீ. கொடுங்க. புளிய மரத்தில் காய வச்சு உரிச்சு ரெடி. நான் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வரேன். ஐயோ நீங்கள் வீட்டுக்குலாம் எதுவும் போத்தாவல. புளிய மரம் காஞ்சவொன்னே ஊறிக்க ஆரம்பிச்சிடலாம். உரிச்சிட்டு நல்லா தட்டி கொட்டலை எடுத்துட்டு வச்சுக்கேன். அப்படி நல்லா காய வச்சு எடுத்து வச்சிடலாம். ஊருக்கு வர போனோம். இன்றைய மணி 1 கிட்ட ஆக போகுது. எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்றது? வீட்டுக்கார வர வந்துடும் சாப்பிட்றதுக்கு. அதான் அவரை நான் ஹோட்டல்லே சாப்பிட சொல்லிட்டேன். வேலை இருக்குது, யாரும் சமைக்கல, ஹோட்டல்லே சாப்பிடுவேன் எனக்கு சொல்லிடுறேன். எதுவும் ஹோட்டலில் சாப்பிட சொல்லிட்டியா? ஏன்டி பக்கத்தில் வேலை நடக்குது, நான் வந்து வீட்டில் சாப்பிட்டு போகிறோமா சொல்லிட்டு போனேன் கலையில கிட்ட. ஆமாம் மத்தியானம் ஒன்றாச்சே, இங்கே தான் இருக்கணும். நம்ம எப்போ போய் சமைக்கிறது? அரிசி கழுவி போட்டு காய அறுத்து ஒரு குழம்பு மாதிரி வச்சுட்டு தொட்டுக்கு அப்புறம் கூட செஞ்சுக்கலாண்டி. பொரிக்கிழங்கு மாதிரி வச்சிடறேன். 2 உருளைக்கிழங்கு 2 முருங்காய் போட்டு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அப்படின்னாடி நைட்டுக்கு ஒன்றா சேர்த்து போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கான்றியா? ஏன் அதான் நைட்டுக்கு உங்கள் பிள்ளை வந்து திட்டத்துக்கா எங்கள் அம்மாவுக்கு மதியம் சாப்பாடு போடாமல் பட்டி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சமையல் செஞ்சு எடுத்துன்னு வரேன் சொன்னால் வீட்டுக்கும் விட மாட்டேங்கிறேன். இங்கே நான் இங்கே சமைக்க போகிறேன். இங்கே என்ன இருக்குது? கேஸ் இல்லை, அடுப்பு இல்லை, எதுவுமே இல்லை. மளிகை சமையல் எல்லாமே வீட்டில் இருக்குது. இங்கே எதை வச்சு நான் சமைக்கிறேன்? அப்புறம் பிள்ளைய மட்டும் சாப்பிட்டு உட்காந்து போறியா? ஐயோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? இது வெயிட் பண்ணவா? உங்கள் அக்கா சாப்பாடு ஏதோ செஞ்சு எடுத்து வந்து சொல்லியிருக்காங்களா? ஆமாம் செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்க்கும். இந்த பையனை கடைக்கு அமிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? என்னதான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே. இன்னைக்கு நம்மள பட்டினி கொட்டு இப்போ கொல்ல போகிற இருக்குது. நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்குன்னு பார்த்து வேற நிறைய பசி இருக்குது. வயிற்றுல கச்சா முச்சான்னு சத்தம் வரை கேட்குது. இன்னும் கொஞ்சம் தனியாவது குடிக்கலாம். பாவம் வயசானவங்கள அவங்களுக்கு வேற பசி இருக்குது போல இருக்கு. இந்த சதீஷ் பையன் என்னதான் பண்ணியிருக்கான்னு தெரியல. ஃபோனாவது பண்ணி பார்க்கலாம். ஹலோ வாணி, சதீஷ் இருக்கானா? சொல்லுமா, நந்தமா. எருமை மாடே, கடைக்கு போய் எவ்வளோ நேரம் ஆகுது? கடையில் சரியான கூட்டமா. கூட்டம் இருந்தால் நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்காத. சீக்கிரம் கொடுங்க சொல்லி வாங்கி வா. வேற பாட்டிக்கு வேற பஸ் எடுக்குதா, மயக்கம் வர மாதிரி இருக்கா. சீக்கிரம் வாடா. ஐயோ பாட்டிக்கு மயக்கம் வந்தாமா? ஆமா நீ போய் எவ்வளோ நேரம் ஆகுது? 12 மணிக்கு அமிச்ச மணி 1 ஆக போகுது. 1 மணி நேரமா ஒரு கடையில் நின்று இருப்பேன். வந்துட்டேம்மா. பாட்டிக்கு குடிக்க தண்ணி ஏதாவது கொடுங்க. சரி அக்கா உனக்கு சீக்கிரமா வாங்க, வாங்கினேன். அது வந்துடுறேம்மா. வீட்டில் ஒருத்தர் கூட சமைக்க மாட்டாங்களா? நம்ம தான் வேலை இருக்குன்னு இன்னைக்கு சமைக்கல. வீட்டில் வேலை வெட்டியில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. எதுக்கு ஹோட்டலில் எவ்வளோ கூட்டம்? சதீஷ் சொன்ன மாதிரி நம்ம வேணா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாமா? நல்லா காசு கிடைக்கும் போல இருக்கா? வீட்டில் இருக்க வேலையை செய்யறது துப்பு கிடையாது. இதில் ஹோட்டலில் வேற நம்ம வேலை செஞ்சு போய் கிச்சிருவோம். 1 கிலோ புளி 100 ரூபாய்க்கு மேலே விற்கிது. இந்த புளியெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த புளி மரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா புளியெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன்னு வச்சுக்கேன். எப்படியோ 20 கிலோ புளி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புளி வேணா விற்றுலாம். இன்னும் அண்ணன் வீட்டில் வேற புளியெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. வீட்டுக்கு வரதுக்குள்ள 1000 ஃபோன் பண்ணுவாங்க. வாங்கி வரத்தால என்னடா சொன்னாங்க சித்தி? சாப்பாடுலாம் வாங்கி சீக்கிரமா சொன்னாங்க. சொன்னியா? சிக்கன் ரைஸ் கொஞ்சம் தான் இருந்தது, பரோட்டாலாம் சேர்ந்து வாங்கியிருக்கோனே. அதெல்லாம் சொல்லலை. சொன்னா ஒரு அம்மன் கத்துவாங்க. மொத்தமாக சிக்கன் ரைஸ் வாங்க, பரோட்டாலாம் வேணாம், அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் சொல்லிக்கலாம். சரி நம்ம 2 பேரும் பரோட்டா எடுத்துக்கலாம்னா எனக்கு பரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாக்கா எனக்கு கூட பரோட்டா தான் பிடிக்கும். ஏய் வாணி, நீ கூட கடைக்கு வந்திருக்கியா? என்னப்பா நீ கூட கடைக்கு வந்திருக்கியா? சிக்கன் ரைஸ் வாங்கிறதுக்கு வந்தியா? சிக்கன் ரைஸ் தான் காலியாச்சு, பரோட்டா தான் இருக்கு. எனக்கு பரோட்டா தான் பிடிக்கும். அப்பா தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிறதுக்கு வந்திருக்காரு. நான் பரோட்டா வாங்க தான் வந்திருக்கேன். உங்கள் அப்பா வந்திருக்காரா? ஆமாம் வெளியில் வண்டி விட்டு நிற்காரு. நீங்கள் வாங்கிட்டீங்களா? நாங்கள் வாங்கிட்டோம், கிளம்புறோம். ஓகே பாய். பாய். சரி எக்ஸாமுக்குலாம் படிச்சிட்டியா? எங்கடி வீட்டில் இருக்க வேலை செய்யறதுக்கு சரியா இருக்குது. எங்கே படிக்க விடுறாங்க? நாளைக்கு தான் படிக்கணும். ஆமாம் காலேஜில் வந்து ஸ்டடி ஹாலிடேஸ்னு விடுறாங்க படிக்கிறதுக்கு. எங்கே படிக்க முடியுது? நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு உட்காந்து படிச்சாதான் மண்டியில் ஏறுது. முதல்ல எக்ஸாம் முன்னாள் நைட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வைக்கிறோம். ஆனால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆச்சு பார்த்தியா? ஆமாண்டி இந்த எக்ஸாமுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கேன், கதை முடிஞ்சுது. முன்னாடியே படிச்சு வைக்கணும் ரெடியா. அம்மா என்ன வெயில் அடிக்குது. அப்பா இங்கே பார்த்தீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க கடைக்கு. வாங்கிட்டீங்களாம்மா? வாங்கிட்டேன் அங்கிள். சரி பார்த்து போங்க. அப்பா வீட்டில் இருக்காரா? இல்லை அங்கிள் கடைக்கு போயிட்டாரு. ஆமாம் இந்த வெயில் காலத்துல இலையும் நல்ல வியாபாரம் ஆகல. கடை மூடிட்டு வீட்டில் உட்காந்தா எப்படி வியாபாரம் ஆகும்? சரி எனக்கு நாங்கள் கிளம்புறேன்னா எங்கள் சித்தி வர டைம் ஆயிடுச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஓகேடி பாய். வரேன் அங்கிள். சரிம்மா பார்த்து கிராஸ் பண்ணுங்க ரோடு. சரிங்க அங்கிள். வாடா போலாம். பேசி முடிச்சிட்டியா? ஏற்கனவே எங்கள் அம்மா கத்தின்னு இருக்காங்க. நீ வேற எவ்வளோ லேட் பண்ணுற பார்த்தியா? அங்கே வந்து நீ தான் சொல்கிற உன்னால தான் லேட் ஆச்சுன்னு. அப்படியே ஓவரா சீன் போடாத. வா போலாம். அக்கா போகும்போது எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பியா? ஏண்டா 10 ரூபாய் ஐஸ்கிரீம் வேணா வாங்கிக்கலாம்டா ஆளுக்கு ஒன்று. போதும் அதுவே போதும். எனக்கு வந்து மேங்கோ. எனக்கு வந்து ஆரஞ்சு. ஒருத்தர் வீட்டில் சமைக்க மாட்டாங்க போல இருக்குது. எல்லாரும் ஹோட்டலில் வாங்கியே சாப்பிட்டு வீட்டில் இருக்க காசெல்லாம் காலி பண்ணுறாங்கம்மா. இந்த பொம்பளைங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல வீட்டில். இப்போ அவங்க செஞ்சால் காரக்குழம்பு ரசம் இதுதான் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு நாளாவது சிக்கன் ரைஸ் பரோட்டா அப்படி சாப்பிடலாம். அதுவும் சரிதான். அடிக்கிற வெயிலுக்கு தயிர் சாதம் சாப்பிடலான்னு தான் தோணுது. ஆனால் சிக்கன் ரைஸ் தான் நாக்கு கேட்குது. உனக்கும் அண்ணனுக்கும் பரோட்டாவாமா? ஆமாப்பா. சரி அம்மாவுக்கும் எனக்கும் சிக்கன் ரைஸ் வாங்கிக்கலாம். அப்பா அம்மா சொன்னாங்க நைட்டு வச்சு சாப்பாடே மீதி இருக்கான், வேணா நீங்கள் சாப்பிட்ருங்க பாதே. சரிதான். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட அதே சாப்பிடலாம். அதே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த வெயிலுக்கு குழுன்னு இருக்கும் சாப்பிட்டா. நான் அதே சாப்பிட்டுக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கிக்கலாம். சரிப்பா. இப்போ ஒரு சிக்கன் ரைஸு 4 பரோட்டா. 2 பரோட்டா போதும்ப்பா, 4 நாளாக சாப்பிட முடியாது. பரவாயில்லம்மா வாங்கிக்கோங்க, சாப்பிடுவீங்க. உங்களுக்கு சேர்த்து வாங்குறீங்களா? ஆமாம் எனக்கும் சேர்த்து வாங்குறேன். சரிப்பா. எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தண்ணி தாக்கமே அடங்க மாட்டேது. ஒரு 2 இளநீர் குடிச்சாதான் அடங்க போல இருக்கு.
மாமா கடையில் நிறைய இளநீர் இருக்குது, ரெண்டாவது எடுத்து நான் சொல்லணும். இந்த மரத்தில் ஒரு இளநீர் கூட காய்க்கவே இல்லை. மருந்து ஏதாவது வைக்கணுமோ இதுக்கு என்னன்னு தெரியலையே, மாமா கிட்ட தான் கேட்கணும். வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம்? பாட்டிக்கு வேற பசி எடுத்து ஒரே அமக்கலாம். 2 பார்சல் பரோட்டா வேணும், 2 பார்சல் சிக்கன் ரைஸ் வேணும்மா. எல்லாமே சிக்கன் ரைஸ் தான் வேணும் சொன்னேன். பரோட்டா எதுக்கு வாங்குனீங்க? பரோட்டா வந்து மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு பத்தாது, பசி எடுக்கண்டா. எதுக்கு பரோட்டா வாங்கினேன்? சிக்கன் ரைஸ் அந்த கடையில் சீக்கிரமா காலி ஆகி போச்சுமா, அதனால தான் பரோட்டா வாங்கிட்டோம். மணி 1 தான் ஆகுது, இதுக்குள்ள காலி ஆகி போச்சா? சிக்கன் ரைஸ்ல பிரியாணி வாங்கி வேண்டியதானே? அம்மா நீங்க சிக்கன் ரைஸ் சொன்னீங்க, பிரியாணி சொன்னீங்க. ஏண்டா சிக்கன் ரைஸ்ல பிரியாணி வாங்கி வேண்டியதா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? உன்னை யார் பரோட்டா வாங்க சொன்னது? அப்பயே சொன்னேன் சித்திக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு. இவன் தான் வேணாம் பரோட்டா வாங்கிக்கலாம்னு சொன்னான். ஏமா நீ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது? சிக்கன் ரைஸ் இல்லை பிரியாணி வாங்கிட்டுமான்னு சொல்லிட்டு இந்த பரோட்டா வாங்கிட்டுமா கேட்டதானே சொல்லியிருப்பேன். என்ன பிரியாணி வாங்கினா அது கொஞ்சம் சாப்பிடலாம். அந்த பரோட்டா எப்படி வாயம் பத்தாது வயிறும் பத்தாது. பரோட்டா எனக்கும் அக்கா தந்தம்மா, உங்களுக்கு சிக்கன் ரைஸ் தான். இங்கே பாரு, பரோட்டா சாப்பிட்டு வயிறு வலிக்குது, அது வலிக்குது இது வலிக்குதுன்னு சொல்லி பாரு, மண்டை வீங்கி போதா இல்லையான்னு பாரு உங்களுக்கு. எனக்கே ஒன்று சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, தினமும் சாப்பிட்டா தான் வயிறு வலிக்குமா? ஆமாம் இவனுக்கு எல்லாமே தெரியும். சரி கை கழுவிங்க சாப்பிடலாம். சரிங்க சித்தி. போ, உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா? அப்படியே பாட்டி அங்கே இருக்காங்க, பிள்ளை மத்தானே அவங்க குரல் கூட கை கழுவ சொல்ல அவங்களே. அப்போ பசி சொல்லியிருக்காங்க. அதுதான் சொன்னேன், காலையிலேயே பாட்டியை வீட்டில் விட்டுட்டு வரலாம், வீட்டில் சமைச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் அவங்கள கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கி வர வேண்டியதாக இருக்குது சிக்கன் ரைஸும் பரோட்டாவும். ஆமாம் காரக்குழம்பு ரசம் எல்லாம் சாப்பிட்டு தான் மறு வேலை பாப்பா வீட்டை செஞ்சா. அப்போ கூட சிக்கன் ரைஸ் வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டு தானே இருப்பேன். ஆசைப்படி எனக்கு ஹோட்டலில் வாங்கியாச்சே, நல்லா சாப்பிடு, சும்மா நடிக்காதீங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. போ கையை கழுவி சீக்கிரம் வா. தினமும் இந்த மாதிரி ஹோட்டல்லேயே வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமாம் தினமும் ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியதுதான். பாம்பு காதி உங்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து வைக்கலாம். நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்துங்க. முதல்ல நம்ம அம்மா அப்பா சொல்கிற பற்றி கேட்டோமா, நம்ம பேசுறதுங்க கேட்கறதுக்கு நம்மள மாதிரி தான் இருக்குதுங்க. இன்னைக்கு அவங்க கத்தும் போது அதோட கஷ்டம் நமக்கு தெரியல, நம்ம ஒரு அம்மாவான பிறகு தான் தெரியுது சொல்கிற பற்றி கேட்கலாம் எவ்வளோ கஷ்டம்னு. என்னது இது சாப்பிட்றது குப்பியாம? வாங்க உட்காருங்க சாப்பிடலாம். ஏண்டி கடையில் வேணாந்தீங்க? ஆமாம் சதீஷ் கிட்ட சொன்னேன், சதீஷும் வாங்கி போயிட்டு வேணாந்தாங்க. ஏன்டி காசுலாம் வேஸ்ட் பண்ணுறேன், நான் வீட்டில் போய் சமைக்கிறதானே சொன்னேன். நீங்கள் வீட்டுக்கு போய் சமைச்சி அப்போ சாப்பிட்றத பசி எடுக்கலாம். உட்காருங்க, ஒரு நாளைக்கு தானே ஹோட்டல் வாங்கலாம், தினமும் வாங்குறான் அதுக்கு இல்லடியே. ஒன்றும் நீங்கள் சொல்ல வேணாம், உட்காருங்க சாப்பிடுங்க. குறுக்கெல்லாம் வலிக்குது கொஞ்சம் பிரியமான பொறுக்குது. அதுக்கு தான் உங்களை வீட்டிலே இருக்க சொன்னேன். நான் வரேன் நீங்கள் தான் குச்சின்னு வந்தீங்க. வீட்டுக்கு போயிட்டு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி தரணும், சரியா போயிடும். அத்தை பரோட்டா சாப்பிட்றீங்களா சிக்கன் ரைஸ் சாப்பிட்றீங்களா? பரோட்டாவே கொடுமா. ஐயோ பரோட்டாலாம் உங்களால் மென்று சாப்பிட முடியாது, சிக்கன் ரைஸை சாப்பிடுங்க. சிக்கன் ரைஸா? பிரியாணி இல்லை? பிரியாணி தானே, உங்களுக்கு நாளைக்கு செஞ்சு தரேன். இப்போ சிக்கன் ரைஸ் சாப்பிடுங்க. பிரியாணியிலே வந்து அந்த 65 பிரியாணி இருக்கும் பார்த்தியா, அதாண்டி சூப்பராக இருக்கும். நாளைக்கு வேணால் ஹோட்டலில் வாங்கிக்கலாமா? ஆமாம் தினமும் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிடலாம். சீக்கிரமாக போய் சேர்ந்துருங்க, அப்புறம் நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேது. என்னங்க காரம் கம்மியாக போட்டு வேணாம் சொல்லியிருக்கேன். பரவாயில்ல நல்லா சிக்கன்லாம் நிறையா தான் போட்டிருக்கான். சாப்பிடுங்க அத்தை. வெளியே சஞ்சுக்கு சாப்பிடுடி. அது எங்கள் அக்கா வீட்டிலே சாப்பிடும், கூப்பிட்டா வரவே இல்லையா தான் அங்கேயே சாப்பிட்டோம். ஐயோ சஞ்சுக்கு இந்த பரோட்டா சிக்கன் ரைஸாக ரொம்ப பிடிக்க முடியாது. என்ன கொஞ்சம் எடுத்து போகலாமா வீட்டுக்கு? எங்கள் அக்கா வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, அங்கே ஏதாவது செஞ்சிருப்பாங்க. ஒன்று மீன் செஞ்சிருக்கோம், இல்லை கறிகறி ஏதாவது செஞ்சிருக்கோம், பிரியாணி ஏதாவது செஞ்சிருக்கோம். காரக்குழம்பு நீ செஞ்சிருக்காது, அங்கே சாப்பிட்டோம். நம்மளே கடையில் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் தான் இருக்குது, நம்மளுக்கே பத்தாது. இல்லை சஞ்சுக்கு வேறு எடுத்துன்னு போனோமே. ஆமாம் நம்மளுக்கே பத்தாதுல பரோட்டா இருக்குது, வேணா எடுத்துன்னு போகலாம். இந்த பசங்க கை கழுவ போய் எவ்வளோ நேரம் ஆகுது, சூடு ஆறிடும் போல இருக்குது. சீக்கிரம் வர சொன்னேன், ஏன் சீக்கிரமா வந்துங்களா? டே சீக்கிரம் வாடா சதீஷே, வானே தண்ணியில் விளையாடி நிற்கிங்களா? அவங்க வருவாங்க, நீ சாப்பிடு. வாசல் தானே இருக்கு, எடுத்து வைங்க, அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. சரி நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு இந்த பிள்ளைய தோல் அப்படியே உட்காந்து விடுங்க, அங்கே மத்தாண்ட இருக்குது, நான் போய் எடுத்துட்டு வந்து போடுறேன். சரி ஆமாம் பிள்ளைய மழைலாம் கீழே குஞ்சு எடுத்து இடுப்பு போலே வந்துச்சு, நான் உட்காந்து போய் உரிச்சு போடுறேன். பிள்ளைய மழை போட்டு வந்து போடு. இந்த மாங்காய் உப்பு போட்டு காய வச்சுட்டு வந்த மேத்த நல்லா ஊறிட்டு இருக்குமா? அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஊறி இருக்கும். குளிக்க மட்டும் வெயில திரும்ப வைக்கணும். கொஞ்சம் மாங்காய் வந்து மிளகாய் தூள்லாம் போட்டு அந்த ஊருக்கா மாதிரி செஞ்சுக்கலாத்த. உங்களுக்கு சேர்த்து அந்த ஊருக்கா? அதெல்லாம் பெரிய விஷயமா? கொஞ்சம் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கின்னு மாங்காய் சஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாங்காய்லாம் அந்த மசாலாலாம் போட்டு வதக்கி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஊருக்கா முடிஞ்சு போச்சு. உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்க வேண்டியதான். இந்த பெரிய விஷயமா? ஒரு 5 கிலோ மாங்காய்க்கு ஊருக்கா போட்டுக்கலாம். மிளகா தூள் போட்டேன் போட்டு வச்சிங்கன்னா ஜாலியில் போட்டு வச்சா ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. கொஞ்சம் வந்து சங்கீதா கொடுத்து அனுப்பலாம். நிறைய மாங்காய் தான் நம்ம கிட்ட இருக்கல, கொடுத்து அனுப்புங்க.